வெயில் அடிக்குதுல. என்ன துளசி, வயக்காட்டுல உழவு ஓட்ட போவாம சைக்கிளை ஓட்டி திரிஞ்சுக்கிட்டு இருக்க? அதுவாக்கா, இன்னைக்கு நான் உழவு ஓட்டுறதுக்கு வயக்காட்டுக்கு போல. நம்ம ஊரு தலைவரும் அவங்க மகனும் சேர்ந்துக்கிட்டு என்ன கல்யாண விஷயமா தொந்தரவு பண்றாங்கல்ல, அதனால சரி. உங்க அம்மா யார்கிட்டயும் எதையோ சொல்லாதன்னு சொல்லிருக்குல்ல, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் உளறிட்டு இருக்க. அச்சோ, மறந்தே போயிட்டேன் பாரு. இப்ப பாரு ஏக்கா, நான் நம்ம ஊரு தலைவரு அவங்க மகன் எங்க கல்யாணம் அது இதெல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் ஸ்லேட்ல எழுதின மாதிரி அப்படியே அழிச்சு போட்டுருங்க. அழிச்சு போடவா? ஐயோ, நான் சொன்னதை மறந்துருங்கன்னு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க, அத மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிம்மா சரிம்மா. இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? என் தம்பி செந்தில் இருக்காம்ல, செந்தில், அவனுக்கு துணி எடுக்கிறதுக்காக சென்னைக்கு போறேன். அப்புறம் உங்ககிட்ட துளசி எங்கன்னு யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? அவ தம்பிக்கு துணி எடுக்க துளசி சென்னைக்கு போயிருக்கான்னு உண்மையே சொல்லிடுங்க. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். அம்மா, பாத்தியா எப்படி சமாளிச்சேன்? பாத்தியா? போதும் போ, நல்லா சமாளிச்ச. முத கிளம்பலாம் வா. சரிக்கா, நான் கிளம்புறேன். நீங்க போய் வேலைய பாருங்க. சரி துளசி. ரைட் ரைட். உமா, நல்ல வேலை, நீ சரியான நேரம் பார்த்து ஞாபகப்படுத்தின. இல்லனா நான் பாட்டுக்கு கடகடன்னு எல்லா உண்மையையும் வளரி கொட்டிருப்பேன். அது அந்த பஞ்சாயத்து காது வரைக்கும் போயிருக்கும். அவங்க வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப அப்படி எதுவும் நடக்காம நான் தப்பிச்சு வந்துட்டேன். தெரிஞ்சா சரி. மலமாடு வருது உமா. மாடு வருதுன்னா நீ சைக்கிள ஓரமா விடு. அதுக்கே அவன் பயப்படுற? அது இல்ல, மாடுனா உண்மையான மாடு இல்லடி, அந்த மருத முத்து பையல தான் சொல்றாங்க பாரு. என்ன பாக்குறாண்டி பாத்துட்டே வராண்டி. நான் வக்கீல பாக்க போறது அந்த பயலுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. என்ன சொல்ற? அவன் வர்றத பார்த்தா தெரிஞ்சு வர மாதிரி தெரியலையே, யதார்த்தமா வர மாதிரி தான் தெரியுது. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு நீ அனாவசியமா பயந்து உன்னை நீயே காட்டி கொடுத்துறாத. உஷாரா இருக்கணும், புரிஞ்சுதா? சரி சரி. உமா, நான் வாயை திறந்தா எதையாவது உளறிடுவேன், அதனால வாயை மூடிட்டு இருக்கேன். நீயே அவன்கிட்ட பேசி சமாளிச்சிரு. சரி சரி, நீ வாயை திறக்காத. சரி, இல்ல நான் பாத்துக்கிறேன். என்ன துளசி கண்ணு, மாமா ஒன்னிய பார்க்க வந்துகிட்டு இருக்க? கும்பிட போனதை இவன் குறுக்க வந்த மாதிரி நீ என்னைய பார்க்க வந்துகிட்டு இருக்கியா? சரி 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 சரிதான். மருதமுத்து, துளசி ஒண்ணு பார்க்க வரல. வழிய மறைச்சு வம்பு பண்ணாம பேசாம போயிரு சொல்லிட்டேன். அடியே அரை டம்ளரு, நான் உன்கிட்ட ஒன்னிய பேசல. அவசர கொடுக்க மாதிரி முந்திக்கிட்டும் பெப்பன்னு முன்னாடி வராம பேசாம பின்னாடி போய் நில்லு. நான் என் துளசி கண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் துளசி கண்ணு, நீ என்னைய பார்க்க வரலையாம? என்னைய பார்க்க வரலன்னா என் மேல ஏதாவது புகார் கொடுக்க போறியோ? சரி சரி, யார்கிட்ட போய் என்னை பத்தி புகார் கொடுக்க போற? இங்க பாருங்க, நான் யாரையும் பார்த்து புகார் எல்லாம் கொடுக்க போகல. என் தம்பி செந்திலுக்கு துணி எடுக்க தான் நான் சென்னைக்கு போறேன். அது தெரியாம நீங்க தான் வீணா வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. பேசாம வழிய விட்டு ஒதுங்கி போங்க நீங்க. மச்சானுக்கு துணி எடுக்க போறீங்களா? சரி சரி சரி, அப்ப வா சேர்ந்து போவோம். நீ என்ன பண்ற?
பின்னாடி வந்து உட்காரு. அப்படியே ஜோடி போட்டுக்கிட்டு டவுனுக்குள்ள போய் நல்ல ஹோட்டலா பார்த்து ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்படியே ஒரு சினிமாவை பார்த்துட்டு அப்படியே செம்ம ஜாலியா வருவோம். வாடி சொல்லும். மாமன் கூட வர்றதுக்கு என்ன யோசிக்கிருக்க? நான் துணி எடுக்கவே போகல. ஆளை விடுங்க, நான் வீட்டுக்கே போறேன். உமா பாத்தியா உமா, இவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. இப்பவே இவங்க கூட பைக்ல சோடி போட்டுட்டு போனா ஊர்க்காரங்க உறவுக்காரங்களாம் என்ன பார்த்து என்ன பேசுவாங்க? அந்த நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா? எதுக்கு வம்பு? துணி எல்லாம் வேண்டாம் உமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இப்பத்துக்கு பயந்து அழுதுட்டு இருக்க? இவனே உங்களுக்குலாம் பயப்பட வேண்டியது இல்ல. மருதமுத்து, துளசி பஸ்லயே போயிட்டு பஸ்லயே திரும்ப வந்துருவா. உன் கூட அவ பைக்ல வந்தான்னு வையே, அப்புறம் ஊரு வாய்க்கு அவள் ஆயிருவா. இதெல்லாம் நீதான் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போதைக்கு உன் உதவி ஒண்ணு துளசிக்கு தேவையில்ல. ஏய், இங்க எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்க? வா போலாம், வா. ஏய் துளசிக்கு என்ன? ஒரு நிமிஷம். என்னைக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கூடிய சீக்கிரமே உன் கழுத்துல தாலியை கட்டி இதே பைக்ல பின்னாடி உட்கார வச்சு ஜோடியா இந்த ஊரை சுத்தி வரல. என் பேரு மருதமுத்து இல்ல. இப்பவே உன் பேரு மருதமுத்து இல்லடா, மலமாடு மலமாடு. மாமா போலாம். சார், மேடம், போர்ஜரி கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியாம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற கேஸ் எத்தனையோ நம்ம எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அதுல இது வரைக்கும் யாரையாவது நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல அடுத்தவங்க கையெழுத்து அப்படியே போடுறதுல எக்ஸ்பர்ட் யாராவது இந்த கேஸ்ல உங்களுக்கு மாட்டிருக்கானா? அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் எனக்கு வேணும் சார். ஓகே மேடம், நீங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் மேடம். தேங்க்யூ சார்.